மனோஜ நான் ரொம்ப விரும்பினேன். மனோஜ என்ன அதிகமா விரும்பினாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மனோஜுக்கு தெரிய வந்தா என்ன ஏத்துக்குவாரோ மாட்டாரோன்னு பயத்துல தான் நான் அவர்கிட்ட சொல்லல. மத்தபடி என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு இவ என்கிட்ட நெறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. இவள என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்துட்டு என்ன இவன் இப்படி சொல்றானே! இவன நம்ம வழிக்கு வர வைக்கணுமேன்னு சொல்லிட்டு உடனே மயக்கம் போடுற மாதிரி டிராமா பண்றாங்க. மயக்கம் போட்டதும் இங்க எல்லாரும் அதிர்ச்சியாயி பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா வந்துட்டு மறுபடியும் ஒரு டிராமாவ ஆரம்பிச்சுட்டா போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மனோஜ் ரோஹிணி என்னாச்சுன்னு பதர்றாங்க. தண்ணி எடுத்துன்னு தெளிக்கிறாங்க. உடனே ரோஹிணி எழுந்துர்றாங்க. "மனோஜ் என் மேல உனக்கு இன்னும் பாசம் இருக்குதுல்ல? நீ என்ன உன்னால மறக்க முடியாதுல்ல?" அப்படின்ட்டு ரோஹிணி வந்து சொல்றாங்க. "உன்கிட்ட தான் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நெனச்சேன் தெரியுமா? உன் குழந்தை என் வயித்துல வளருது." அப்படின்ட்டு ரோஹிணி அங்க கோர்ட்லயே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்குது. உடனேவும் அந்த நேரத்துல மனோஜ் சொல்றாங்க, "ரோஹிணி இனிமேல் நான் உன்ன விட்டு போக மாட்டேன். உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும், இங்க லாயருக்கே ஷாக்கா இருக்குது. "விஜயா என்னடா சொல்ற நீயி? அவ கூட சேர்ந்து வாழ போறியா? அவ கூடலாம் நீ சேர்ந்து வாழ வேண்டாம். நீ முதல்ல வா. அவ உனக்கு தேவையில்ல. நான் உனக்கு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு" விஜயா கோர்ட்லயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இவங்க அம்மா தான் எங்க 2 பேத்தையும் சேர விடாம பிரிச்சு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தான்." அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி விஜயா மேல பழி தூக்கி போடுறாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, "என்ன பார்லரம்மா எங்க அம்மா மேல பழி தூக்கி போடுற? எங்க அம்மா என்ன பண்ணாங்க? நீ தான் ஃப்ராட் வேல பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி இருந்து, "அதுக்கெல்லாம் எனக்கு ஆதாரம் இருக்கு. இவங்க தான் என்ன வீட்ட விட்டு அடிச்சு விரட்டுனாங்க. அதுக்கு ஆதாரம் நான் காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. "என்ன இந்த பார்லர் அம்மா பெரிய ஃப்ராடா இருக்கும் போலக்கே." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் ஜட்ஜ் இருந்துட்டு, "விஜயா தான் ரோஹிணிய மனோஜோட சேர்ந்து வாழ விட மாட்றாங்க. கொடுமைப்படுத்துறாங்கன்னு" சொல்லிட்டு விஜயாவ தூக்கி உள்ள வச்சுடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.